ஒரு சில அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் ஊழல் செயற்பாடுகளால் பாதிக்கப்படுவது என்னமோ அப்பாவி மக்கள்தான். குறிப்பாக ஒரு சில நேரங்களில் அந்த மக்களின் உயிர்களையும் அவை காவு கொண்டு விடுகின்றது. அவ்வாறான ஒரு கொடிய வேதனை மிகுந்த சம்பவமே கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு வளாகத்தில் அண்மையில் பதிவாகியுள்ளது. கொழும்பு மட்டக்குழி மோதர பகுதியில் அமைந்துள்ள ஹெலமுத்து செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் 7வது மாடியில் உள்ள வீட்டின் வெளிப்புற சீமெந்து பூச்சு உடைந்து விழுந்ததில் சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தான். 7 வயதுடைய சந்தருவான் மோட்டியர் என்ற சிறுவனே இவ்வாறு உயிர் நீத்தான். இந்த சம்பவத்தை இலகுவாக கடந்து செல்ல முடியாது. தன்னுடைய வீட்டில் துள்ளி குதித்து சந்தோஷமாக இருந்த அந்த பிஞ்சு குழந்தை யாரோ ஒருவர் விட்டு மிகப்பெரிய தவறு இந்த உலகத்தை விட்டே பிரிந்துள்ளது. இதை தவறு என்றும் கூற முடியாது. ஒரு கொலை குற்றமே நடந்துள்ளது. காரணம், இந்த ஹெலமுத்து செவன அடுக்குமாடி குடியிருப்பு கடந்த 2019ஆம் ஆண்டே அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. 100 வருட பழமையான வானுயர்ந்த கட்டிடங்கள் இன்னமும் உறுதியாக இருக்கின்ற நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த குடியிருப்பு குறுகிய காலப்பகுதிக்குள் மக்கள் வாழ்வதற்கு உகந்ததாக இல்லாமல் மாறியிருப்பது எந்த அளவுக்கு ஊழல் நடந்து இருக்கின்றது என்பதை அட்டைப்படமாக காட்டுவதுடன் அந்த சிறுவனின் உயிரிழப்பும் ஒரு இரத்த சாட்சியமாக மாறியுள்ளது. கடந்த 4ஆம் திகதி அதிகாலை தனது வீட்டில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ள கடைக்கு அந்த சிறுவன் தனது பாட்டியுடன் சந்தோஷமாக சென்ற போதே இந்த துர்ப்பாக்கிய சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளான். சம்பவத்தினத்தன்று என்ன நடந்தது என்பதை மிகவும் மனமுடைந்து சிறுவனின் பாட்டி பகிர்ந்து கொண்டார். අවුරුදු දෙකක් වෙනවා ඒ කඩේට වැටි ගිහිලා අවුරුදු දෙකක් වැඩ කරනකොට ඊට පස්සේ මමගේ දරුවෝ ටික ඔක්කොම එතනට එවිලා ඉන්නවා. கடந்த 2 வருடங்களாக அங்குள்ள கடையில் தான் நான் வேலை செய்கிறேன். நான் வேலை செய்யும் போது பெரும்பாலான நேரங்களில் என்னுடைய பேர பிள்ளைகள் அங்கு வந்து இருப்பார்கள். சம்பவ தினத்தன்று காலை கடை உரிமையாளர் மரண வீட்டுக்கு செல்ல வேண்டும் என கூறியதா என்னை வேலைக்கு சீக்கிரம் வருமாறு கூறினார். வீட்டில் பில்லடிக்கும் சத்தத்தை கேட்டு பேரனும் உடனே எழுந்து நானும் உங்களோடு வருகிறேன், இன்று எனக்கு பாடசாலை விடுமுறை என தெரிவித்தார். வேண்டாம், நீங்கள் வீட்டிலேயே இருங்கள் என கூறிய போதும் கேட்காமல் என்னுடைய பின்னாலேயே வந்தார். கடையில் எனக்கு உதவி செய்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார். சரியாக 8:30 மணி அளவில் கடைக்கு வெளியில் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது மேலிருந்து சேமந்து பூச்சு உடைந்து அவனின் தலை மீது விழுந்தது. அதிகாலை 5:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை கடைக்குள்ளேயே இருந்தார். ஆனால் என்னுடைய கருமவினை அவன் ஒரு அடிதான் வெளியில் காலை எடுத்து வைத்தார். அப்படியே சேமத்து பூச்சி தலையில் விழுந்தது. வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டார். ஆட்சி என எல்லா நேரங்களிலும் என்னுடனேயே இருப்பான். ஆனால் இப்படி நடக்கும் என்று சற்று கூட எதிர்பார்க்கவில்லை. ඒ වගේම මම දරුවා දෙන්නම කොයි වෙලාවද ඔය තමයි චුට්ට පෙන්න තම ඔකිලා ඔයාගෙන එනවා. இந்த வேதனையில் இருந்து இந்த குடும்பம் எவ்வாறு மீளப் போகின்றது என தெரியவில்லை. சிறுவனின் தாய் தந்தையர் பேசுவதற்கு கூட தெம்பு இல்லாமல் இடிந்து போய் நிற்கின்றனர். அன்பாக வளர்த்த மகன் 7 வயதிலேயே பிரிவான் என அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். சம்பவத்தை நேரில் பார்த்த இளைஞர் ஒருவர் விபரிக்கையில், திடீரென சத்தம் கேட்டது. வந்து பார்த்தபோது சிறுவன் கீழே விழுந்து கிடந்தான். உடனே தூக்கி கொண்டு வைத்தியசாலைக்கு ஓடினேன். இதேவேளை இந்த குடியிருப்பு பகுதிகள் ஆங்காங்கே வெடித்திருப்பதும் எமது கேமராக்களில் பதிவாகின. இது தொடர்பில் அங்கிருந்தவர்களிடம் நாம் வினவிய போது, நாங்கள் இங்கு வந்து 6 வருடங்கள் ஆகின்றன. இந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பில் பலமுறை நகர அபிவிருத்தி சபை மற்றும் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்தோம். அவர்கள் இங்கு வந்து புகைப்படம் மாத்திரம் எடுத்துச் சென்றார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. எங்கள் வீடுகளிலும் வெடிப்புகள் காணப்படுகின்றன. இதுபோன்று இன்னமும் இடிந்துவிடும் அபாயம் உள்ளது. இந்த குடியிருப்பில் இன்னும் பல பகுதிகள் வெடித்து காணப்படுகின்றன.
இந்த சிறுவனுக்கு நடந்தது போன்று இன்னொரு சிறுவனுக்கு நடக்காமல் இருக்க வேண்டும் என பிரதேச இளைஞர் ஒருவர் கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதி பொது முகாமையாளர் E.A. பிரியசாந்தவிடம் வினவினோம். මේ වෙනකොට අපි ඇත්තටම කමිටියක් දාලා ඉන්වෙස්ටිගේට් කරනවා මොකද්ද உண்மையில் இங்கு என்ன நடந்தது, இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்பது தொடர்பாக ஆராய பேராசிரியர் ஒருவர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கை கிடைத்ததும் தீர்மானம் எடுக்கப்படும். வீடுகளில் காணப்படும் குறைபாடுகளை சரி செய்ய 3 குழுக்களை அமைத்துள்ளோம். சிறுவனின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளோம். இது அந்த உயிருக்கு ஈடாகாது. எனினும் மேலதிக உதவிகளை செய்ய தயாராக இருக்கின்றோம். சன்கெயின் என்ற நிறுவனத்திற்கு ஹெலமுத்து செவன தொடர்மாடி குடியிருப்பை அமைப்பதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. குறைபாடுகள் தொடர்பான உத்தரவாத காலம் 1 வருடம் தான். இருப்பினும் 7 வருடங்கள் நிறைவடைந்துள்ள போதும் இது தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றோம். இந்த சம்பவத்தில் யார் மீது தவறு என்பதை விசாரணைகள் மூலம் கண்டறிய முடியும். இப்போதைக்கு யார் மீதும் குற்றம் சுமத்த முடியாது. விசாரணைகள் முடிவடைந்ததும் குற்றம் செய்த தரப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். ඉන්වෙස්ටිගේෂන් එකක් තියලා තමයි කවුද හරි කවුද වැරදි කියලා හොයාගන්න වෙන්නේ. ඉතින් මේ process එකේ ඉන්නේ අපිට දැන්ට කාටවත් චෝදනා කරන්න බෑ මෙයා වැරදි මෙයා හරි කියලා. நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர கூறுகையில், හැබැයි මේවා ඇත්තම ගෙවල් නෙමෙයි කූඩු බවට පත් වෙලා තියෙනවා. மக்களை கூடுகளில் அடைப்பது போன்றே இங்கு குடியமர்த்தியுள்ளனர். உண்மையில் இவை வீடுகள் அல்ல, கூடுகள். இவற்றை மனிதர்கள் வாழும் வீடுகளாக மாற்றுவதே எமது நோக்கம். 24 தொடர்மாடி குடியிருப்புகளின் குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். இங்கு வாழ்பவர்களை மனிதர்களாக கணக்கெடுக்காமல் இக்கட்டிடத்தை கட்டியதன் விளைவே இந்த உயிரிழப்பு. நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கருத்து வெளியிடுகையில், සම්පූර්ණ urban development ideology එක තියෙන්නේ කොල්ලුපිටිය බම්බලපිටිය ගෝල්ෆ් ෆේස් දිනු කරන එක. அதிகாரிகள் கொம்பனி தெரு, வம்பளப்பட்டி போன்ற இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இந்த சாதாரண மக்கள் பற்றி கவலைப்படுவதில்லை. சிறுவனின் பெற்றோருக்கு எமது மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றோம். මිනිසුන් වෙනුවෙන් එක මලක් වවන්න. එක ප්‍රතිමාවක් හදන්න, එක ස්ටැචු එකක් හදන්න, එක පොණ්ඩ එකක් හදන්න හිතෙන්නේ නැති මානසිකත්වය. ඒගොල්ලෝ අතිශය දක්ෂයි. 2019 திறக்கப்பட்ட இந்த 14 மாடி குடியிருப்பில் 8 மாடிகள் வரை மட்டுமே மக்கள் உள்ளனர். மீதமுள்ள வீடுகள் வெறுமையாக உள்ளன. அதற்குள்ளேயே கட்டிடம் வெடிக்க தொடங்கியிருப்பது கட்டுமான தரம் குறித்த பாரிய சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. முறையான அடித்தளம் மற்றும் தரமான கட்டுமானங்கள் இல்லாத பட்சத்தில் சிறிய நில அதிர்வுகள் கூட இவ்வாறான கட்டிடங்களுக்கு பாரிய ஆபத்தை விளைவிக்கும் என நிபுணர்கள் பலர் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்நிலையில் இலங்கையை அண்மித்துள்ள பகுதிகளில் ஏற்படும் நிலநடுக்கங்களால் கொழும்பில் உள்ள பாரிய கட்டிடங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அதாவது தென்கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்படும் அதிர்வுகளால் மேல் மாகாணத்தில் உள்ள உயரமான கட்டிடங்கள் நிச்சயம் பாதிக்கப்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கட்டிடங்கள் பூமியின் புவியியல் நிலைமைகளுக்கு பொருந்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளனவா என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். நிலநடுக்கங்களுக்கு ஏற்றவாறு அந்த கட்டிடங்களின் அடித்தளம் சரியான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆபத்தான கட்டிடங்களை அடையாளம் கண்டு சில சமயங்களில் அவற்றை சரி செய்வதற்கு சில வழிமுறைகள் உள்ளன. பழுது பார்க்க முடியாத கட்டிடங்களை கருப்பு பட்டியலில் சேர்த்தல் அல்லது அந்த கட்டிடங்களை பாவனையில் இருந்து அகற்றுதல் போன்றவற்றின் மூலம் ஆபத்தான சூழ்நிலையை தவிர்க்கலாம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதே நேரம் கொழும்பில் அமைக்கப்பட்டுள்ள உயரமான கட்டடங்கள் நிலநடுக்கங்களில் இருந்து தாங்கும் சக்தி கொண்டது. ஏனெனில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன என நில அதிர்வு நிபுணர் நில்மினி தல்தேனா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எது எவ்வாறாக இருப்பினும் இனியொரு சந்தருவான் இதுபோன்ற ஊழல் கட்டுமானங்களுக்கு பலியாக கூடாது. ஏழை மக்களின் உயிரோடு விளையாடும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அதிகாரிகளும் அரசாங்கமும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அனைவரதும் கோரிக்கையாகும்.